ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்றான், நான் வேதனைப்படுறேன்னு இந்த அக்னி கடல்ல இந்த லாசர் கிட்ட ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுத்து விடுங்களேன், ஒரு கப்பு நிறைய தண்ணி கொடுத்து விடுங்களேன் அப்படின்னு கேட்டானா? லாசருடைய விரல் நுனியில ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு வந்து நாக்க நினைச்சா போதும். யோசித்து பாருங்க, எவ்வளவு கொடூரமான வேதனை உள்ள இடம் நரகம். ஒரு டம்ளர் தண்ணி கேட்கல, ஒரு கப்பு நிறைய தண்ணி கேட்கல, விரல் நுனியில ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு வந்து நாக்க நினைச்சா போதும். அவ்வளவு தாகம், நெருப்பு எரியுது, உடம்பெல்லாம் எரியுது, அதனால வறட்சி, தாகம் எடுக்குது. மரணம் வராது. உலகத்துல தாகத்தினால தாகம் எடுத்து 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 ஒரு மணி தண்ணி இல்லாம செத்துருவான். நரகத்துல சாவு வராது, வேதனை மாத்திரம் இருக்கும். எவ்வளவு கொடூரமான இடம். புழு இருக்கும், வேகாது. மரண வேதனை இருக்கும், மரணம் வராது. 1000 வருஷம் ஆனாலும் அந்த ஆத்மா வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். 10,000 வருஷமானாலும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்துல ஒரு தண்டனை கொடுத்தா ஆயுள் தண்டனை 14 வருஷம் அல்லது ஒரு 2 வருஷம் 4 வருஷம் 20 வருஷம் வெளியே வந்துடலாம். அந்த நரகத்தை அக்னிக்குள்ள போயிட்டா 1,00,000 வருஷமானாலும் மரணமும் வராது, நரகத்தை விட்டு வெளியே வர முடியாது. நித்திய நரகம், நித்திய ஒரு அழிவு, அதுதான் நரகம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா அந்த அக்னி கடலுக்குள்ள போயிட்டா திருப்பி வெளியே வர முடியாது.